வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய பாரம்பரிய உணவுல ஒன்னான கம்மங்கூழ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த கூழை வருஷம் முழுக்க சாப்பிடலாம். குறிப்பா வெயில் நாள்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி. அது மட்டும் இல்லாம வெயிட் போடாது, கொலஸ்ட்ரால் உள்ளவங்க, டயபெட்டிஸ் உள்ளவங்கலாம் கவலை இல்லாம சாப்பிடக்கூடிய உணவுல இதுவும் ஒண்ணு. இந்த கூழுக்கு சூப்பர் சைடிஷான கார மாங்காவும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கம்மங்கூழ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கம்பு, தண்ணி, உப்பு. இப்போ இந்த கம்பு வந்து பார்த்திங்கன்னா கம்பு குருணைன்னு சொல்லிட்டு கடைகள் எல்லாம் கிடைக்கிது. அதுதான் நான் வந்து வாங்கியிருக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது. அதனால் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஒட்டிட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். எப்பயுமே வந்து இது பவுடர் ஆகாமல் பார்த்துக்கோங்க மிக்சியில் போடும்போது. இல்லை சில பேர்கிட்ட வந்து முழு கம்பாக கிடைக்குதுன்னா அதை வாங்கி மிக்சியில் 1 2 இல்லாட்டி ஒரு 3 4 கம்பு உடையிறது மாதிரி உடச்சிக்கோங்க. மிக்சியில் போட்டு எடுத்த பிறகு கம்பு இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு முழு கம்பு கிடைச்சாலும் சரி, குருணையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி உடச்சிக்கங்க, பவுடராக வேண்டாம். 1 கப் கம்புக்கு 6 கப்பு தண்ணி அளவு எடுத்துருக்கிறேன். டம்ளர்லேயோ கப்லேயோ எதில் கம்பு அளக்குறீங்களோ அதுலேயே தண்ணி அளவையும் அளந்து எடுத்துக்கங்க. இந்த கூழ் செய்கிறதுக்கு எடுக்கிற பாத்திரத்தோட அடி வந்து திக்காக இருக்கிற பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கங்க. அப்போ தான் அடியில் வந்து இந்த கூழ் வந்து பிடிக்காமல் வரும். கம்பு வேகும்போது தண்ணி ஒரு வேளை பத்தலைன்னா இன்னொரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணி அந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கும் போது எடுத்து வச்சுருந்த கம்பை அப்படியே போடலாம். சில நேரம் பார்த்திங்கன்னா அது கட்டி பிடிச்சி போயிடுது. அதனால் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி கம்பை பாத்திரத்தில் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்குவேன். வச்சதுக்கு அப்புறமேட்டுட்டு தண்ணி கொதிக்கும்போது அப்போ இதை சேர்த்துருவேன். அப்போ வந்து கட்டி பிடிக்காது, செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கரைச்சிட்டு காட்டுறேன். கம்பை கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் அடுப்பில் வந்துட்டு தண்ணி வந்து இப்போ தான் சூடாக ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கொதி வந்ததும் இந்த கரைச்சி வச்சுருக்கிற கம்பை தண்ணியில் சேர்த்துடணும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்கிற கம்பை இதில் சேர்த்துருவேன். கம்பை சேர்த்த பிறகு ஒரு 15 நிமிஷம் வேக விடுங்க. ஏன்னா நல்லா வேகணும். இடையில வந்து அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லாட்டி அடியில் வந்து கம்பு பிடிச்சி போயிடும். கம்பு சேர்த்து இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. நான் 15 நிமிஷம் வந்து டைம் சொன்னது பார்த்தீங்கன்னா 1 கப்பு கம்புக்கு 15 நிமிஷம் சொன்னேன். நீங்கள் எத்தனை கப்பு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தது மாதிரி கொஞ்சம் வேகிறதுல கொஞ்சம் நேரம் வந்து முன்ன பின்ன வித்தியாசம் வரும். 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து புதுசாக செய்கிறவங்களுக்காக ஒரு 5 நிமிஷத்தில் எப்படி இருக்குங்கிறத காட்டிகிட்ருக்கிறேன். சொல்ல மறந்துட்டேன். எப்போ வந்து நம்ம வந்து தண்ணி கொதித்த பிறகு கம்பு சேர்த்ததுலேருந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லலாம் வச்சு செய்ய வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் கரெக்டாக இருக்கும், அடி பிடிக்காமலும் வரும். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கு பிறகு அடிக்கடி வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா தண்ணி குறைஞ்சிருக்கு, கம்பு நல்லா வேக ஆரம்பிச்சிட்டதுனால உங்களுக்கு வந்து அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. இது இந்த மாதிரி நான் கம்போ கேழ்வரகோ செய்கிறப்ப வந்து கரண்டியை விட எனக்கு இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா செஞ்சு முடிக்கிறது வரைக்கும் கண்டிப்பாக எந்த ஸ்டேஜ்லேயுமே வந்து கட்டி பிடிக்காது. கம்மங்கூழ் ரெடி ஆகிடுச்சு. நான் 1.5 கப் போட்டேன். 1.5 கப்புக்கு வந்துட்டு எனக்கு வந்து 25 நிமிஷம் எடுத்துச்சு. எப்பயுமே நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வெந்துட்டு இருக்கும்போது தண்ணி பத்தலை அப்படின்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வேறு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி வந்து ஒரு மிதமான சூட்டில் இருக்கும்போது அதை வந்து இதில் சேர்த்துக்கங்க. இப்போ சூடாக இருக்கும்போதே சூப் மாதிரி நமக்கு வேணுங்கிற அளவு எடுத்து தண்ணி சேர்த்துட்டு உப்பு, மிளகுத்தூள், ஜீரகத்தூள் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை வந்து சேர்த்து சூப் மாதிரி இதை சாப்பிடலாம். நல்லா ஆறின பிறகு பார்த்திங்கன்னா வந்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நமக்கு வேணுங்கிறப்ப எடுத்து கரைச்சி சாப்பிடலாம். ஆறின பிறகு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். கூழ் வந்து ஆறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளார கார மாங்காவை செய்யலாம். கார மாங்காவுக்கு ஒரு மாங்காய் எடுத்துருக்கிறேன். இந்த மாங்காயோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புளிப்பும் ரொம்ப அதிகமாக புளிப்பும் இருக்காது, அதிகமாக இனிப்பும் இருக்காது. அதாவது செங்காயின்னு சொல்லுவாங்க, பழமாகவும் இல்லாமல் காயாகவும் இல்லாமல் இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா இந்த கார மாங்காவுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா எந்த மாதிரி மாங்காய் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. மாங்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. மாங்காய்க்கு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன்.
தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் வந்து உங்களோட காரத்தை பொறுத்து சேர்த்துக்கங்க பார்த்துட்டு. கொஞ்சம் மஞ்சத்தூள். மாங்காய் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக பிடிக்குங்கிறவங்க மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா மிளகாத்தூள் போட்டிருக்கோம், பச்சை மிளகாயும் சேர்ந்தால் காரம் ரொம்ப தூக்கலாக இருக்கும். அப்புறம் பெருங்காயம். மாங்காயை தாளித்து கொட்டிக்கலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு பாத்திரம் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு பொரியும் போது பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தாளிச்சதை மாங்காயில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ காரமாங்காய் ரெடி. இந்த காரமாங்காய் பார்த்தீங்கன்னா வெறும் கூழுக்கு மட்டும் கிடையாதுங்க. சாம்பார் சாதம், பருப்பு சாதம், தயிர் சாதம், கஞ்சி சாதம், இந்த மாதிரி காரம் கம்மியாக இருக்கிற எல்லா சாப்பாட்டுக்குமே நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ கூழ் நல்லா ஆறிடுச்சு. இப்போ தண்ணியை ஊற்றி வச்சிடணும். இந்த கூழுக்கு மேலாவில் இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றுறதே வந்து எப்போ நமக்கு வேணாலும் எடுக்கிறப்ப கூழ் வந்து சாஃப்டாகவும் இருக்கும், காஞ்சி போகாமலும் இருக்கும். அதுக்கு தான் நமக்கு வேணுங்கிறப்ப கூழை எப்படி எடுத்து கரைக்கணுங்கிறதையும் காமிச்சிடுறேன். அப்போ தான் ஒரு கம்ப்ளீட் ஆனது மாதிரி இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து இந்த பால் ஆடை மாதிரி கொஞ்சம் ஆடை மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து வேண்டாங்கிறவங்க அதை எடுத்துருங்க. எடுத்து நமக்கு வேணுங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கங்க. கூழை கரைச்சி கிளாஸில் மாற்றிட்டேன். கரைக்கும் போது உங்களுக்கு வேணுங்கிற அளவு உப்பு சேர்த்துக்கங்க. வெறும் தண்ணியில் மட்டும்தான் கரைக்கணும்னு கிடையாது, தயிர் சேர்த்தும் கரைக்கலாம். தயிர் சேர்க்குறப்ப இன்னும் குளிர்ச்சி அதிகமாகும். கம்மங்கூழும் காரமாங்காயும் ரெடி. இதை நைட்டு செஞ்சு வச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளானது, ஹெல்த்தியானது, அதே நேரத்தில் காலையில் டென்ஷன் ஃப்ரீயாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.